ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கருவேப்பிலை தொக்கு. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மணக்க அருமையான கருவேப்பிலை தொக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாம். நல்ல சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் ஊறுகாய் மாதிரி தொட்டும் சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை தொக்கு நம்ம பக்குவமாக செஞ்சு எடுத்து நல்ல ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்ல ஒரு 1-2 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சத்தான கருவேப்பிலை தொக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாஸ்டலில் ரூமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, பர்டிகுலர்லி வெளிநாடெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தொக்கு வெரைட்டி எல்லாம் கைவசம் இருந்தால், ஒரு சாதம் வைக்க தெரிஞ்சிருந்தால் போதும், நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு இந்த தொக்கை போட்டு கலந்து சாப்பிட்றலாம், திருப்தியாக சாப்பிடலாங்க. இந்த சத்தான கருவேப்பிலையை பயன்படுத்தி செய்கிற இந்த கருவேப்பிலை தொக்கு ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்ல அயன் சத்து இருக்குது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தமிழ் சமையலில் கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கிறதே இல்லை. தாளிப்பில் கண்டிப்பாக நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம் அந்த வாசனைக்காக. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் அது ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி சட்னி தொக்கெல்லாம் செய்யும்போது டிஃபால்ட்டாக கருவேப்பிலையை நிறைய நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப நல்லாவும் இருக்குங்க, வாசனையும் டேஸ்ட்டும். அதுவும் பர்டிகுலர்லி இந்த கருவேப்பிலை தொக்கு நல்ல சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இங்கே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல கொழுந்து இலைகளாக ஒரு 2 கட்டு கருவேப்பிலை, நல்ல ஒரு 5-6 கைப்பிடி இருக்குங்க. நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு சுத்தமாக ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. நல்ல ஒரு வடிதட்டில் போட்டு வச்சாச்சு. ஸோ சுத்தமாக ஈரம் இல்லை. இந்த மாதிரி கருவேப்பிலையை ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இந்த 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த வெந்தயம்லாம் கரிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்காங்க. அதாவது அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். வெந்தயத்தை கொஞ்சம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்காங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கழுவி நல்லா சுத்தமாக ஈரம் போக வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம வறுக்கிறதுக்கு சேர்க்கும் போது நிறையா குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கி வறுப்பட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. ரொம்ப கலர் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு இதை எடுத்து நம்ம பொடிச்சிடணும். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸை வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம். அதெல்லாம் இப்படி ஓரளவுக்கு பொடிச்சாச்சு. இப்போ இதே ஜாரில் நான் வறுத்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வறுத்த கருவேப்பிலையை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இதையும் நல்லா அரைச்சிருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கோங்க. வேணும்னா இதில் கொஞ்சம் புளித்தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம். அடுத்தது புளிக்கரைசல். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அல்லது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளின்னு சொல்லலாம். அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி இப்படி வடித்து எடுத்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 ml புளித்தண்ணி இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட கருவேப்பிலை அளவுக்கு இது சரியாக இருக்கும். அடுத்தது அதே கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த தொக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கிறது தான் நல்லது. அது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்ம வறுத்தும் பொடிச்சிருக்கிறோம், தாளிப்புலையும் சேர்க்கிறோம். இப்படி சேர்க்கிறது நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 30 பல் பூண்டுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் பூண்டு தான்.
இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கிறதும் ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 வரமிளகாய் தாளிப்புக்கு கிள்ளி போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இந்த பூண்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த நல்லெண்ணெயில் வறுபட்டு வரணும். பூண்டு இப்படி ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தொக்கு செய்யும்போது இப்படி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த கருவேப்பிலையோட இந்த பூண்டு வெங்காயமும் சேர்த்து வதக்கி புளி விட்டு நல்லா தொக்கு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதாவது அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. நம்ம எப்படி வெங்காய தொக்கு பூண்டு தொக்குக்கெல்லாம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவோமோ அதே மாதிரி இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்படி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்ல ஸ்பைசஸோட பொடிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த ஆயிலில் இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துருவோம். புளிக்கரைசல் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புளிக்கரைசல் நல்லா சுண்டி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா வெந்து வரணும். ஸோ பொறுமையாக நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தொக்கெல்லாம் செய்யும்போது அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக தாங்க சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த புளிப்போடு சேர்ந்து அந்த ஊறி வரும்போது அந்த உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு. நீ நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கலாங்க. இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. ஏன்னா இங்கே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்குறோம். அதில் இந்த வெல்லம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுடலாம். நல்லா அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா விட்டுருங்க. பாருங்கள், இன்னும் நல்லா திக்காகி அந்த தொக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல மணக்க அருமையான கருவேப்பிலை தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசனை, அந்த நல்லெண்ணெயில் சுண்டுன அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான தொக்கு இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆரோக்கியமான தொக்கும் கூட. நல்ல சத்தான கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நிறையா சேர்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு பாரம்பரியமான ரெசிபி. ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா நல்ல பக்குவமாக செஞ்சு எடுத்து இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஸ்டோர் பண்ணணும், கொஞ்ச நாள் கூடுதலாக வேணும்னா நல்லெண்ணெய் இன்னும் நிறையா விட்டுக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அந்த எண்ணெய் மிதக்க இருக்கும்போது தான் அந்த ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் அதிகப்படியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான நாட்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்டெர்லைஸ்டு க்ளீன் பாட்டிலில், நல்ல சுத்தமான ஈரப்பதெல்லாம் எதுவும் இல்லாத பாட்டிலில் போட்டு எல்லாம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். வெளியே வச்சுருந்தா கூட ஒன்றாகாது. ஏன்னா நிறைய நல்லெண்ணெய் விட்டுட்டா கண்டிப்பாக அது கெட்டு போகாது.
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நாட்களுக்கு வரும். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பக்குவமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த கருவேப்பிலை தொக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லதும் கூட, நல்ல மனமாக நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பாரம்பரியமான கருவேப்பிலை தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.